ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் கான்ட்ரிபியூஷன் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. இது இபிஎஃப் உறுப்பினர்களோட வட்டி தொகை சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட். இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. இபிஎஃப் உறுப்பினர்கள் அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அவங்க வேலை பார்க்குற நிறுவனம் பிஎஃப் உறுப்பினர்களோட அக்கௌண்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு அவங்களோட பங்களிப்புக்கு ஊக்கமளிக்கும் விதமாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை வட்டியாகவும் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அது எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது 8.25% வட்டியை வருஷத்துக்கு கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ அது சம்மந்தமாக தான் ஒரு முக்கியமான அப்டேட்டானது கிடச்சிருக்கு. 2024-25 ஆண்டுக்கான அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கான வட்டி கிரெடிட் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ இபிஎஃப் ஆனது அவங்களுக்கான வட்டியை அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக 10ஆம் தேதி நமக்கு இந்த பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான வட்டி விகிதம் ஏறி இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருந்தோம். ஆனால் எந்த ஒரு வட்டி விகிதமும் ஏறாமல் இருந்துச்சு. இன்றைக்கி டேட் வந்து 15/6/2025. நாம் இன்றைக்கி செக் பண்ணும்போது நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வட்டி விகிதம் அப்படிங்கிறது ஏறி இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருப்பு தொகை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெம்பர் ஐடியில் நம்மளுக்கு 22,810 ரூபாயும், கடைசி மெம்பர் ஐடியில் 15,031 ரூபாயும் மொத்த பங்களிப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. இதோட டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,841 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது என்னைக்கு எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் 10ஆம் தேதி இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன். நாம் 15/6/2025, அதாவது இன்றைக்கி நாம் மறுபடியும் செக் பண்ணியிருந்தோம் பிஎஃப் அக்கௌண்ட்டை. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது. நமக்கு ஒரு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு வட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் இது மூலமாக தெரியுது. ஜூன் 10ஆம் தேதி நமக்கு ஃபஸ்ட்டு மெம்பர் ஐடியில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,810 ரூபா இருந்துச்சு. நாம் இன்றைக்கி செக் பண்ணும்போது, அதாவது 15/6/2025 அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு மெம்பர் ஐடியில் பார்த்தீங்கன்னா 24,692 ரூபா இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு மெம்பர் ஐடியில் இருந்த அமௌண்ட் 22,840 ரூபா. இப்போ 15ஆம் தேதி செக் பண்ணக்குள்ளே நமக்கு 24,692 ரூபா இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு மெம்பர் ஐடியில் இருந்த 22,810 ரூபாய்க்கு கிடச்சிருக்கிற வட்டி அமௌண்ட் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 1,882 ரூபா கிடச்சிருக்கு. செகண்ட் மெம்பர் ஐடியில் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை, அதனால் அதில் ஜீரோன்னு காட்டுது. நமக்கு தேர்ட் மெம்பர் ஐடியில் நமக்கு 16,226 ரூபா இருக்குது. ஏற்கனவே 10ஆம் தேதி நமக்கு எவ்வளோ அமௌண்ட் அதில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,031 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் இருந்துச்சு. ஜூன் 15ஆம் தேதி நம்ம செக் பண்ணக்குள்ள இதில் இருக்கிற அமௌண்ட் 16,226 ரூபா. கிட்டத்தட்ட நமக்கு இதில் 1,195 ரூபா வட்டி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ரெண்டு மெம்பர் ஐடியும் நமக்கு சேர்த்து மொத்தமாக 37,841 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் இருந்துச்சு. நம்ம இந்த அமௌண்ட்டை அதுலேருந்து எடுக்காமல் மெயின்டைன் பண்ணதுனால நமக்கு இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. நம்மளோட ரெண்டு மெம்பர் ஐடியிலும் இருந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு மொத்த வட்டி தொகை அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டி அப்படிங்கிறது 3,077 ரூபா அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை அடிக்கடி வித்ட்ரா பண்ணுறதுனால தான் நமக்கு சரியான முறையில் இந்த வட்டி அப்படிங்கிறது கிடைக்காம போகிறதுக்கான முக்கியமான காரணமே அதுதான். நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்துக்கு வட்டி தொகை கிடைக்கணும்னா நாம் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அடிக்கடி பணத்தை வித்ட்ரா பண்ணாமல் இருக்கணும். ஒரு சில அவசர தேவைகளுக்கு பணம் எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனாலும் முழு அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இந்த 10 to 15ஆம் தேதிக்குள்ளே தான் இந்த பிஎஃப்க்கான வட்டி தொகை அப்படிங்கிறது கிரெடிட் செய்யப்பட்டிருக்கு. உங்களில் யாருக்காவது பிஎஃப் அக்கௌண்ட்டில் வட்டி தொகை கிரெடிட் செய்யப்பட்டிருந்ததுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.